அனைவருக்கும் காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தில் பிறந்திருக்கிறது. நான் இன்றைக்கி காலம்புற எழுந்திருந்து குளிச்சுட்டு கோலம் போட்டு விளக்கு ஏற்றிட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் பாபா கோவில் போனேன். இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையாரை போயிட்டு அரச மரத்தை 11 மரம் சுற்றலான்ட்டு நல்ல விஷயம் நம்ம பண்ணலாம். அரச மரத்தை பிள்ளையாரை சுற்றுறது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, மார்கழி மாதத்தில் அவ்வளோ நல்லதுங்க. அந்த சூரிய அந்த என்னமோ சொல்லுவாங்க, அந்த வைப்ரேஷன் இந்த சமயத்தில் தான் கிடைக்கும். அதனால் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். எல்லோரும் பிள்ளையார் அரச மரத்தை சுற்றுறது ரொம்ப விசேஷம். நம்மளால் என்ன முடியுமோ அதை சுற்றிட்டு வரலாம். நான் 11 மரம் சுற்றிட்டு வந்தேன். பக்கத்தில் அபிராமி எல்லாமே இருக்குது. அதுவும் நான் போடுறேன் பாருங்கள் அந்த கோவிலையும். இப்போ இன்றைக்கி என்னென்ன நான் பண்ண போனால், மார்கழி ஃபஸ்ட்டு அன்றைக்கி நான் பொங்கல் பண்ணுற வழக்கம் உண்டு. வெண்பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுவேன். இப்போ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருங்க, ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் என்ன எப்படி போயிட்டுருக்கு இப்பொழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், காலம்பரம் மார்கழி ஒன்றுங்கிறதுனால வெண்பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுற வழக்கம் உண்டு. எல்லார் வீட்லேயுமே சில பேர் எல்லாருமே பண்ணுவாங்க. நான் வெண்பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க. குளிச்சுட்டு காலம்புற பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அபிராமி கோவில் இருக்குது. அந்த அபிராமி கோவிலில் பிள்ளையாரும் இருக்கார். பிள்ளையாரை தான் நான் இந்த அரச மரத்தை சுற்றலான்னு போயிட்டுருக்கோம். காலம்புற ஒரு 5:45 கிளம்புனேன். வரத்துக்குள்ளே விடிஞ்சிருச்சு பாருங்கள். வரத்துக்குள்ளே விடிஞ்சு போயிடுச்சு பாருங்கள். அப்புறம் பாபா கோவிலுக்கு அபிராமி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் அவரும் போயிட்டு பிள்ளையாரை சுற்றிட்டு போகிறதுக்குள்ளேயுமே விடிஞ்சு போச்சு. 5:45 கிளம்புனோம். பாருங்கள், பிள்ளையார் இருக்கார், பக்கத்தில் அபிராமி இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் அபிராமியும் பார்த்துட்டு சேவிச்சுட்டு பார்த்தாச்சு. அங்கே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்டையும் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு 11 சுற்றிட்டுருக்கோம் அரச மரத்தை. 2 சுவாமி தான், ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த இடங்க இந்த கோவில். அபிராமி சொல்கிறத பற்றி கேட்கவே வேண்டாம். அபிராமினாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, வழுக்கிற மாதிரி இருந்தது. பொறுமையாக நிதானமாக தான் நடக்க முடிஞ்சுது. ஃபாஸ்ட்டாக எங்களால் சுற்ற முடியல. ஓரளவுக்கு பொறுமையாக தான் சுற்ற முடிஞ்சுது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அங்கே ரயில்வே கோட்டஸ் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க வாசல்லாம் தெளித்து கோலம் போடுவாங்க. பாருங்கள், அரச மரத்தை தான் சுற்றிட்டுருக்கேன். பெரிய அரச மரங்க இது இவர் பிறக்கிற வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரச மரமாக சொல்லுவாங்க. பாருங்கள், வீட்டு வாசலில் சுவாமி ரூமில் கோலம் போட்டு சுவாமி பூஜையெல்லாம் கும்பிட்டுட்டு சிவனுக்கு பாட்டெல்லாம் போட்டு விட்டு நல்லா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்னைக்கு பொழுது மார்கழி ஒன்று நல்லா போச்சு. மனசுக்கு ஆன்மீக மொத்தோடு போனதுனால மன அமைதியோடு நல்ல சந்தோஷத்தோடு இன்றைக்கி இருந்தது. காலை மார்கழி பொழுது. அடுத்தது சமையலுக்கு ரொட்டீனுக்கு போக வேண்டியது தான். சமையலை முடிச்சுட்டு வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டு நெய்வேத்தியம் பண்ணுறேன் பாருங்கள். வெண்பொங்கல் பண்ணிட்டேன். நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். அதை ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. பொங்கலானது பண்ணியாச்சு. சில பேர் கொஞ்ச நாள் 2-3 நாள் கழிச்சும் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு நாள் பண்ணுறதான் எங்கள் மாமியார் வழக்கு. அப்போலேருந்தே உண்டு இந்த வழக்கம். தீபாரணை காட்டியாச்சு. அடுத்தது பாபா கோயில் கிளம்பிட்டேங்க. இதை முடித்த கையோட பாபா கோயிலில் இன்றைக்கி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் அந்த கோவிலில் பண்ணுற ஒரு அபிஷேகம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார். அவர் மலைக்கு போயிருந்தாங்க. போயிட்டு வந்ததுனால என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளுங்கிறனால அவங்க மலைக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட். இல்லாட்டினா 6:30க்கெலாம் முடிச்சுருவாங்க. பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. அடுத்தது அலங்காரம், தீபாராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் பொங்கல் சாப்பிட போகிறேன். ஏன்னா சுவாமிக்கு போய் விளக்கு ஏற்றிட்டு ஆஞ்சநேயரையும் சுற்றிட்டு தான் விளக்கு போடலாம் சாப்பிட்லான் இருக்கேன். தீபாரணை காட்டுறாங்க ஆஞ்சநேயருக்கு. நல்லா சாப்பிட்டாச்சுங்க. காலம்பரம் 4 மணிக்கு எந்த பொங்கலை சாப்பிட்டு நல்லா தூக்கம் வேறு வருது. அதெல்லாம் சீக்கிரம் சமைக்கணும்ல. அதனால் மறுபடியும் மூஞ்சிலாம் கழுவிட்டு மறுபடியும் சமையலுக்கு வந்துட்டேன். அதாவது முட்டைக்கோஸ், பீன்ஸு, கேரட்டு எல்லாம் காயெல்லாம் போட்டு ஒரு கூட்டு, கருவேப்பிலை தொகையல், ஒரு ரசம், கொள்ளு ரசம் வைக்கலான் இருக்கேன். அது எப்படி பண்ணுறாங்கிறத பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அரிசி ஊற போட்டுட்டு முட்டைக்கோஸை நறுக்கி கூட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் கருவேப்பிலை தொகையல் அரைக்கும்போது
எப்படி பண்ணலாங்கிறது அது ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். கருவேப்பிலை துவையல் ரொம்ப கண்ணுக்கெலாம் நல்லது. அது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் காயை நறுக்கிடுறேன். முட்டைக்கோஸ் நறுக்கிட்டு மணி வந்து இப்போ 11:10 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எழுந்திருந்தும் சீக்கிரம் சமைக்க முடியல. கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுலேயே நேரம் இன்றைக்கி போயிடுச்சு. அதனால் ஒரு கூட்டு துவையல் தான் சீக்கிரம் பண்ணிடலாம். 11 மணி ஆகிடுச்சு. அதனால் டீ டைம் வந்து விட்டது. எதை மாதிரி இருந்தாலும் நாங்கள் டீயை மறக்க மாட்டோம்ல. அதனால் டீயை குடிச்சிட்டு தெம்பாக வேலை செய்ய போகிறேன். மேலே எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னா கூட்டு பண்ணிட்டேன். முட்டைக்கோஸ் கூட்டு. கொள்ளு ரசம் மாறி போச்சுங்க. கொள்ளுக்கு வந்து வர கொத்தமல்லி இல்லை, அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே மிளகு ரசமாக மாற்றிட்டேன். பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பருப்பு மிளகு ரசத்தில் ஊற்றுனா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை அப்படியே மாற்றியாச்சு. இன்னும் துவையல் அரைச்சிட்டு பாருங்கள். கருவேப்பிலை துவையல் அரைச்சாச்சு சூப்பராக. இந்த சாதம் ஒண்டி தான் பாக்கி. சமையல் முடிஞ்சிருச்சு. சமையல் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி சீக்கிரமே முடிச்சாச்சு. ஒரு அடுப்பையும் தொடச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டு என்ன சமையங்கிறத பாருங்கள். வந்து சுட சுட சாதம், முட்டைக்கோஸ் கேரட் கூட்டு, மிளகு ரசம், கருவேப்பிலை, ஒரு பத்தியம், துவையல், மோர். இதான் இன்றைய ரொட்டீன் ஒர்க்கு. எல்லாம் முடித்தாச்சு. சமையலும் முடித்தாச்சு. நான் இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் கோவிலுக்கு போகிற வேலையெல்லாம் இருக்குது. பஞ்சமி இன்னைக்கு வளர்பிறைக்கு. அதனால் இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன். நைட்டு வந்து என்ன டிஃபனுங்கிறத வந்து தான் யோசிக்கணும். இது நாளைக்கு நம்ம மண்டே இதில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பாய்.